இந்த சிவகலையில வந்து ஒரு இரும்பு பொருள வந்து கார்பன் டேட்டிங் மூலமா அதோடைய வயச வந்து ஆராயும்போது, அது எங்க போய் நிறுத்தியிருக்கு அப்படின்னா, 3300 பிசி. 3300 பிசி. கிமு 3300. நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்டரியில இரும்பு காலம் எது அப்படின்னு நான் பார்த்தோம்னா, நம்ம வந்து இதுவரைக்கும் இதுக்கு முன்னால் சிவகலையுடைய அறிவுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நார்த் இந்தியால தான் அயர்ன் ஏஜ் ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு வரலாற்று கூற்று. அதோடைய காலகட்டமும் பார்த்தோம்னா, நார்த் இந்தியாவா இருக்கட்டும், சென்ட்ரல் இந்தியாவா இருக்கட்டும், 800கள்லேருந்து 400 பிசி. கிமு 800 டூ 400 அப்படின்ட்டு தான் அதோடைய ஏஜ வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இது எங்க போய் நின்றுருக்குன்னா, 3300 பிசிக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. அப்ப எத்தன ஆண்டுகள்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழினம் இரும்பை வந்து கையாண்டிருக்கு அப்படின்றத வந்து இந்த உலகுக்கு எடுத்து கூறியுள்ளது இந்த சிவகலை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வரலாறு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து கொண்டு போய் மேல வச்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிவகலையுடைய அகழ்வாராய்ச்சி ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா, ஹிட்டிட் எம்பயர் அப்படின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வந்திருக்கு. துருக்கி நாட்டுல ஹிட்டைட் எம்பயர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் வந்து உலகத்துல வந்து முதல்ல இரும்பு தொழில்நுட்பத்த வந்து கையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஏஜ் அந்த இயர் பார்த்தோம்னா 1300 கிமு 1300. இப்ப 3200 கிமுக்கு நம்மளுடைய வரலாறு வந்து நம்மள கொண்டு போய் நிறுத்தவும், இப்ப உலகத்திலேயே இரும்பு தொழில்நுட்பத்த கையாண்ட முதல் இனம் வந்து தமிழ் இனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு பண்றேன்.